செக்குலர் பறவையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். இப்போ மணி கரெக்ட்டா ஒரு 5, 5:30 இருக்கும். சுத்தமா முடியல, உடம்பு சரியில்ல. ஸோ இன்னைக்கு பேச வேண்டிய எல்லா கன்டென்ட்டையும் இதே ட்ரெஸ்ல இப்படியே உட்காந்து நான் கவர் பண்ணிடுறேன். வரிசையா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வீடியோ பார்த்துருங்க. நீங்க நியூஸ் பேப்பர் படிக்க முடியல, குறிச்சுக்கோங்க. ஆனா காலையில ஒரு செய்தி மட்டும் ஒண்ணு பார்த்தேன். எழுந்த உடனே ஒரு செய்தி பார்த்தேன். என்ன அப்படின்னா, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இப்போ கர்நாடகாவுல ரீசென்ட்டா தமிழர்கள் ஒரு 3 பேரு கொன்றுருக்காங்க. கொல்லப்பட்டுருக்காங்க. ஓகேவா? இத கண்டிச்சு அவர் வந்து ஒரு அறிக்கை குடுக்குறாரு. ஆனா அது கண்டிப்பு எப்படி இருந்ததுன்னா, இந்த புஜுக்கு 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 அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா தான் கண்டிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க நடந்த இந்த குற்ற சம்பவம் சம்பந்தப்பட்டு எங்க மக்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான முறையான விசாரணை வேணும். அத நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு அந்த கர்நாடகாவினுடைய முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் ஒண்ணு எழுதியிருக்காரு. அதுக்கு ஒரு ரிப்ளே ஒண்ணு வந்திருக்கு ஆக்சுவலா. என்ன ரிப்ளேன்னா, நீங்க தயவு செஞ்சு உங்க வேலைய பாருங்க. மூடிக்கிட்டு எங்க வேலைய எங்களுக்கு பார்க்க தெரியும். தேவையில்லாம இதுல வந்து தலையிட்டு இருக்காதீங்க. அப்படின்னு இப்படின்னே ரிப்போர்ட் குடுத்திருக்காங்க. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உங்க வேலைய மட்டும் பாருங்க. எங்க வேலையில இன்வால்வ் ஆவாதீங்க. எங்க வேலை என்னன்னு எங்களுக்கு சொல்லாதீங்க. எங்களுக்கு அது பார்த்துக்க தெரியும். அப்படின்னு ஓப்பனாவே கர்நாடகா முதலமைச்சர் வந்து பேசியிருக்காரு. இப்ப இவர் வந்து பேசிட்டார்ல. இப்ப இந்த தாவேக்கா சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் கொந்தளிப்பானுங்கன்னு பார்த்தோம்னா, அவனுங்க அத பத்தியே பேச காணோம். அத பத்தியே பேச காணோம். வாய மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறானுங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பானுங்க. இவனுங்களும் அமைதியா போயிட்டு இருக்கிறானுங்க. அசிங்கப்பட்டோம் அப்படிங்கிறத அவனுங்க வந்து வெளில வந்து காமிச்சுக்கவே இல்ல. அவனுங்க செம திரியிறானுங்க. வெட்கமே இல்ல. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டினுடைய 3 நபர்கள் இறந்திருக்கிறாங்க. அதுவும் அவங்க வந்து மான் வேட்டைக்கு போயிருந்தாங்க. அதனால நாங்க வந்து அவங்கள சுட்டுக் கொன்னுட்டோம் அப்படின்னு கர்நாடகா வந்து அறிக்கை குடுத்திருக்காங்க. அவங்களுடைய சட்டமன்றத்துல அவங்க வந்து விவாதிக்கிறாங்க. இப்ப தமிழர்கள் தானே இறந்து போனாங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சரா நீங்க என்ன பண்ணணும்? நாங்க ஒரு விசாரணை குழு அமைக்கிறோம். அதுக்கு அந்த மாநில அரசு ஒப்புதல் குடுக்கணும். இல்லன்னா, இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டு நாங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமோ, கண்டனத்தையோ நாங்க தெரிவிப்போம் அப்படின்னு நீங்க எடுத்த உடனே ஒரு மிரட்டல் குடுத்திருந்தா, அவன் இப்ப இன்னைக்கு இந்த இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்க மாட்டான். விஜய் தொடர்ந்து கர்நாடகா கிட்ட அசிங்கப்பட்டுட்டு இருக்காரு. நம்மளையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. விஜய் அவன் அசிங்கப்படுத்துறான் அப்படின்னா, அது நம்மளையும் அசிங்கப்படுத்துற மாரி தான். எங்க அந்த டிவிகே ரமேஷ் சட்டமன்றத்துல உட்கார்ந்து பேசினார்ல 8,00,00,000 மக்களுடைய பிரதிநிதி நம்ம முதலமைச்சரு. அவருக்கு வந்து உதயநிதி வந்து மரியாதை குடுக்க மாட்றாரு அப்படின்னு ஒப்பாரி வச்சார்ல. நீ இப்ப வாய தொறந்து பேச வேண்டியது தானே விளக்கென்ன? இப்ப எங்க போய் உட்கார்ந்துட்டு என்ன புடுங்கிட்டு இருக்கிற? இப்ப வாய தொறந்து பேச வேண்டியது தானயா? திமுக, 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 திமுகன்னு இங்க உட்கார்ந்து கடிக்க தெரியுதுல்ல. பக்கத்து மாநிலத்துக்காரன் அசிங்கப்படுத்திருக்கான். காங்கிரஸ் கட்சிக்காரன் தான். இங்கேருந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரன் வாய தொறந்து பேசவே இல்ல. எவனுமே இங்க விஜய அசிங்கப்படுத்துறதுல இவங்க கங்கணம் கட்டிட்டு திரியிறானுங்க. ஆனா, இவங்க இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு, அதாவது இந்த தற்குறிகளுக்கு, நம்ம தான் ஏதோ விஜய அசிங்கப்படுத்துறோம். நம்ம தான் விஜய் சம்மந்தப்பட்டு பேசிட்டே இருக்கோம்னு அப்படி நெனச்சுட்டு இருக்கிறானுங்க. டேய் அறிவு கெட்ட முண்டங்களா! விஜய காப்பாத்துறது தான்டா எங்க வேல. விஜய் ஒரு தப்பு செய்றாருன்னா, அந்த தப்பு தப்பு சம்மந்தப்பட்டு அவர் மீது எந்த ஒரு குற்றமும் போயிடக்கூடாதுன்னு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். தப்ப கவனிங்கன்றோம். தப்ப கவனிங்க. கவனிச்சீங்க அதுக்கு தானே முதலமைச்சரா உட்கார்ந்துட்டு இருக்க. பின்ன புடுங்குறதுக்கா முதலமைச்சரா உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கு 8,00,00,000 மக்கள் ஓட்டு போட்டான்னு வேற பீத்த தெரியுதுல்ல. 8,00,00,000 மக்கள் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா, நீ 234 தொகுதியும் ஜெயிச்சிருப்ப. நீ 234 தொகுதியில ஜெயிக்கல. 8,00,00,000 மக்கள் உனக்கு ஓட்டு போடல. 1.25 தற்கூறிங்க இப்ப உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கான். தொடர்ச்சியா அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க தமிழ்நாட்ட. வெட்கமா இல்லையா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு? ஜோசப் விஜய் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா வெறும் விஜய் இல்லல்ல அவரு. ஜோசப் விஜய். போதாத குறைக்கு மத அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மட்டமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அறிவு கெட்டத்தனமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. காலைல எந்திரிச்சு அந்த செய்தி பார்க்கிறேன் எனக்கே பத்திக்கிட்டு வருது. அவன் யார்றா அவன் நம்மள பேசுறதுக்கு? எனக்கு விஜய புடிக்குது, புடிக்கல. நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன், போடல. அத தாண்டி இன்னைக்கு விஜய் முதலமைச்சர். அப்ப முதலமைச்சர்னா, என் முதலமைச்சரு. அப்ப என் முதலமைச்சர அசிங்கப்படுத்துனா, என்ன அசிங்கப்படுத்துன மாரி ஆயிடும். இதுக்கு தாவேக்கால இருக்க ஒரு நாய்ங்க வாய தொறந்து ஒரு நாய், நான் எல்லா நாயும் சொல்றேன். ஒரு நாய் வாய தொறந்து அந்த கர்நாடக முதலமைச்சரையும், அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரனையும் உங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு, திரும்ப குரல் கொடுக்கிறதுக்கு துப்பு இல்லன்னா, எதுக்குடா நீங்கலாம் மானங்கெட்டத்தனமா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க?
எதுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கிற? இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகைய பத்தி அவரு பேசிட்டாரு, இவரு பேசிட்டாருன்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் கைது பண்ண தெரியுது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிய கைது பண்ண தெரியுது. எல்லாரும் கைது பண்ண தெரியுது. YouTubeல உட்கார்ந்து பேசினா கைது. அவன் ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறான். ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தியாடா நீ? அ 3 பேர் செத்து போயிருக்காங்க. எந்த ஒரு கூச்ச நாச்சமும் இல்லாம, முதலமைச்சர் 3, 4 நாளைக்கு அப்புறம் தான் இந்த அறிக்கைய வேற விடுறாரு. இந்த ஆள் 3 நாள் கழிச்சு இந்த ஆள் அறிக்கை விடுறாரு. அவன் மறாவது நாளே அறிக்கை விடுறான். மறுநாள் கூட இல்ல. அவன் கொஞ்ச நேரத்துல அறிக்கை விட்டு தொலைஞ்சுட்டான். உன் வேலைய மூடிக்கிட்டு பார்றான்றான். நீ மூடிக்கிட்டு உன் வேலைய பார்க்கறதுக்கு தான் நாங்க உங்கள உட்கார வச்சிருக்கோமா முதலமைச்சர? இப்ப அந்த தற்கூறிங்களா பாருங்க எப்படி பேசிட்டான் முதலமைச்சர. கட் பண்ணு வீடியோ போலீஸ்ட்ட குடு. போலீஸ்ட்ட குடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணு. குடு. குடு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கம்ப்ளைண்ட் குடு. நான் இப்பயும் சொல்றேன். விஜய்க்காக பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாடுங்கிற இந்த நாட்டுக்காக பேசிட்டு இருக்கிறேன். காலையில நான் நேத்து நைட்ல சுத்தமா உடம்பு முடியல. ரொம்ப ஒரு மாரி டீஹைட்ரேட் ஆயிட்டேன். டெய்லி ஒரு 4 லிட்டர் தண்ணீ குடிக்கிறேன். ஆனா ஒரு மாரி மயங்கி விழுந்துட்டேன். நம்ம மயக்கம் போட்டு விழுந்தாலும் நம்மள வந்து பார்த்துக்கலாம் யாரும் இல்லையே. நம்ம மயங்கி விழுந்தோனே அப்படியே விழுந்து அப்படியே தூங்கிட்டேன். ஏன்னா நேத்து ஒரு 7 மணியோ என்னமோ போன 6, 8 மணி போலயே படுத்தவன் தான். அந்த மயக்கத்துல தான் திடீர்னு ஒரு மாரி தூக்கி போட்டுச்சு. எந்திரிச்சு நான் திருப்பி ஒரு போஸ்ட் வேற போடுறேன். YouTubeல கம்யூனிட்டி போஸ்ட். இந்த மாரி உடல்நிலை சரியில்ல. சோ இன்னைக்கு வீடியோ வராது. நான் நாளைக்கு போடுறேன் அப்படின்னு நேத்து மயக்கத்திலேயே டைப் பண்ணி போட்டுட்டு, அப்படியே மறுபடியும் படுத்துட்டேன். படுத்து 4 மணிக்கு, 5 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சா காலங்காத்தால நம்ம பிபி ஏத்துற மாரி இவங்க போட்டு வச்சிருக்கானுங்க. எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம, நம்ம எதுக்கு ஆட்சியில உட்கார்ந்துருக்கோம்னு தெரியாம, எல்லாத்தையுமே பட்ஜெட் அறிவிச்சாங்க. கொண்டு போய் எல்லாத்தையுமே தனியார்ட்ட தான் குடுத்து வச்சிருக்கானுங்க. இப்ப போக்குவரத்து துறை தனியார்ட்ட போய் முழுக போகுது. எல்லாத்தையுமே கொண்டு போய் தனியார்ட்ட குடுக்குறானுங்க. மானங்கட்டத்தனமா கூட்டாட்சிய நாங்க நடத்துறோம். நாங்க எல்லா கட்சிகளுக்கும் அதிகாரம் குடுக்குறோம். அதிகாரத்துல பங்கு குடுக்குறோம்னு பேசிட்டு, இன்னைக்கு அதிகாரத்த சுவைக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், இவங்கலாம் மானங்கெட்டு போய் அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர பத்தி பேசுறான். ஒரு வாய தொறந்து விஜய் வாய தொறக்க மாட்டாரு. அவருக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணை இல்ல. அவருக்கு யார் என்ன சொன்னாலும் அவரு பொத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவருக்கு வெக்கம் இல்லாம இருக்கட்டும். விட்டுருவோம். ஆனா, நீங்கலாம் விஜயோடைய ஆட்சிய வந்து கவுந்துறக்கூடாது. விஜய வந்து நம்ம காப்பாத்தணும்னு தானே போய் நின்னுட்டுருக்கீங்க. ஏன்னா ஒருத்தன் பேசியிருப்பிய. அசிங்கமா இருக்குடாக்கா. ஏன்டா போட்டு இப்படி படுத்து தொலையறீங்க? 3 மாசம் தான்டா. 3 மாசம் தான்டா இப்ப ஆட்சி அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளயும் வாழ்க்கைய வெறுக்க வைக்கிறீங்கடா. அசிங்கப்படுத்துறீங்கடா. உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியுதா? புரியலையா? அந்த தற்குறிகளுக்கு சொன்னோம்னா கமெண்ட்ட வந்து நீ ஊப்பி, ஊப்பி நான் ஊப்பி நீ என்ன இதுவா நீ? அப்புறம் நான் நல்லா சொல்லிப்புடுவேன். சொன்னேன்னா உட்காந்து தப்பா பேசிட்டோம்டா வந்து இது போட போறேன், கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு கிளம்பி போவேன். ஆமாட்டீங்களா? அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்கடா தமிழ்நாட்ட. உங்களுக்கெல்லாம் புரியுதானே தெரிய மாட்டேங்குதுடா. தெரிஞ்சு தான் பண்றீங்களா? புரிஞ்சு தான் பேசுறீங்களா? எதுவுமே இல்ல. சும்மா தொட்டதுக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின், திமுக, உதயநிதி ஸ்டாலின், திமுக, அப்பாவ காணோம், நைனாவ காணோம், அவர காணோம், இவர காணோம் இப்படியே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற. த்ரிஷாவ பத்தி பேசிட்டாங்கன்னு சொல்லி உதயநிதிய வந்து கைது பண்றாங்க. ஆனா உதயநிதி த்ரிஷாவ பத்தி பேசல. நயினாரு விஜயோட அம்மாவையே கேவலமா பேசினாரு. இப்ப வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்ல. இப்படி ஒரு மானங்கெட்ட ஒரு முதலமைச்சர எனக்கு ஒக்கா மக்கா சத்தியமா பார்த்தது இல்லடா நான் என் வாழ்க்கையில. பெத்த தாய்க்கு சம்பந்தப்பட்டு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அசிங்கப்படுத்தி பேசுறாரு. அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம, வெக்கம் இல்லாம, சூடு இல்லாம, சொரணை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட முதலமைச்சரு அப்புறம் எங்கிட்டு தமிழ்நாட்டினுடைய மானத்தையும், தமிழ்நாட்டினுடைய உரிமையும் இவர் காப்பாத்தி அப்படி நட்டு வைக்க போறாரு இவரு. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. சூடு கெட்ட, சொரணை கெட்ட, வெக்கம் கெட்ட, மானம் கெட்ட வேற என்னென்ன கெட்ட இருக்கோ எல்லா கெட்டையும் போட்டுருங்க. கெட்ட வார்த்தையும் வேணா போட்டுருங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. விட்டு குடுத்துற முடியுமா விஜய? அ என்னதான் இருந்தாலும் நமக்குள்ள இருக்க பிரச்சனை அது வேற. வெளில இருந்து வரவன் நான் எப்போதும் இந்த விஷயத்துக்கு கரெக்ட்டா இருப்பேன். 2 பேருக்குள்ள பிரச்சனை நம்ம 2 பேரும் பேசிப்போம். 3வதா எவனையும் உள்ள நுழைக்காத. அப்படின்றதுல நான் தெளிவா இருப்பேன்.
இது என் தனிப்பட்ட விஷயத்துல நான் இப்படி இருக்கேன்னா, இது ஒரு மாநிலத்தோடைய பிரச்சனை. ஒரு மாநில பிரச்சனைக்கு இன்னொரு மாநிலத்துக்காரன் வந்து நம்ம மாநிலம் சம்பந்தப்பட்டு பேசுறான்னா, நம்ம சும்மா இருக்க முடியுமா? விஜய் எதுவும் விஜய் ஏதாவது மிரட்டி இருந்தா கூட சரி, அவன் குடுத்த ரிப்ளைக்கு ஓகேனாவது போயிருக்கலாம். முறையா விசாரணை நடத்துங்கடான்னு இந்த ஆளு வந்து குடுத்த அறிக்கைக்கு, அந்த ஆள் திரும்ப பதில் சொல்றான். எங்க வேலைய எங்களுக்கு பார்க்க தெரியும். உங்க வேலைய நீங்க பாருங்க. எங்க வேலையில தலையிடாதீங்கன்னு பேசுறான். இத விட அசிங்கம் ஏதாவது இருக்கா? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. உங்கள தற்குறின்னு சொன்னா மட்டும் கோவம் வருது. நீங்கலாம் தற்குறி இல்லடா. அதையும் தாண்டிடா நீங்கலாம். அதையும் தாண்டி சோத்துல உப்பு போட்டு தின்னுங்கடா. பூரா பேரும் உட்கார்ந்து சோத்துல உப்பு போட்டு தின்னுங்கடா. இல்லன்னா உப்பள்ளியாவது தின்னு தொலைங்கடா. சொரணம் வருதான்னு பார்ப்போம். ஏன்டா போட்டு எங்களையும் போட்டு ஏன்டா அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க? மக்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. திருமா அவர்கள் சம்பந்தப்பட்டும், அந்த தஞ்சாவூர்ல ஆகாஷ் அப்படின்ற ஒரு பையன் கைது செய்யப்பட்டிருக்கான். அது சம்பந்தப்பட்டு நான் 2 வீடியோ பிரீஃபா தனித்தனியா நான் பதிவு பண்றேன். இன்னைக்கு மேக்ஸிமம் 4 வீடியோ வரும்னு நெனைக்கிறேன். ஒரு 8 மணிக்குள்ள, ஒரு 10 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு, நான் இது பண்ணிட்டு, நான் மறுபடியும் போய் ரெஸ்ட் எடுக்கணும். என்னால சுத்தமா முடியல. மறுபடியும் மயங்கி கியங்கி விழுந்துற போறோம் போல, அந்த அளவுக்கு இருக்கு. சரி, ஓகே. அடுத்த வீடியோல சந்திப்போம். ரொம்ப நன்றி.